Hi students, now we go to see about the previous year NEET question for chapter living world. ஓகேவா, நம்ம வந்து இப்போ என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லிவிங் வேர்ல்டுடைய சாப்டர் லிவிங் வேர்ல்டு சாப்டர்லேருந்து நம்ம வந்து இந்த நீட் கொஷின்ஸ் ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, த ஃபஸ்ட் கொஷின் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேபிள் ஆஃப் ஹெர்பேரியம் ஷீட் டஸ் நாட் கேரி த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹெர்பேரியம் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும். ஹெர்பேரியம் ஷீட்டுங்கிறது என்ன, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டை எடுத்து ட்ரை பண்ணி ப்ரெஷர் பண்ணி அந்த அந்த பிளான்ட்டை வந்து மவுண்டட் அந்த ஷீட்டில் வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். ஓகேவா, அந்த ஷீட்டுடைய சைஸ் நமக்கு வந்து 7x12 சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும். ஓகேவா, 7x12 சென்டிமீட்டர்ஸில் வந்து இருக்கணும். தென் அந்த பிளான்ஸோடைய ஐடென்டிஃபிகேஷன் அண்டு கிளாஸிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்ரூவ்டான ஓகேவா, நமக்கு வந்து சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேர்ஸில் நம்ம வந்து அதோடைய கிளாஸிஃபிகேஷனை வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, சரி ஓகே. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஷீட்டோடைய ரைட் கார்னர் ஆஃப் த ஷீட் ஓகேவா, ரைட் கார்னரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த பிளான்ட்டை வந்து எப்போ கலெக்ட் பண்ணோம், டேட் ஆஃப் த கலெக்ஷன், தென் நேம் ஆஃப் த கலெக்டர், தென் லோக்கல் நேம், தென் சயின்டிஃபிக் நேம், காமன் நேம், பிளான்ட் கேரக்டர், நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்த ரைட் கார்னரில் வந்து இருக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், நாம் சொன்ன கேரக்டரில் இங்கே வந்து இல்லாத ஒரு கேரக்டர் ஆப்ஷன் டி, ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஓகேவா, நமக்கு வந்து பிளான்ட்டோடைய ஹைட்டை வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் டி, ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் we go to see the second question. நமக்கு வந்து செகண்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவுஸ் ப்ளேயோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஹவுஸ் ப்ளேயோடைய கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஓகேவா யூஸிங் தி கோட்ஸ் கிவன் ஃப்ளோ. அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே காலம் 1 கொடுத்துருக்காங்க, காலம் 2 கொடுத்துருக்காங்க. காலமில் வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த பைலம் ஓகேவா, அந்த பைலம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹவுஸ் ப்ளேனா ஹவுஸ் ப்ளேயோடைய பைலம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா, அது நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை வந்து நம்ம வந்து எந்த கோடு ஆப்ஷன் ஏவா பிஆ சியான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு பேசிக்காக ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாவே போதும், இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பாருங்கள், நமக்கு இங்கே வந்து ஃபேமிலி ஆர்டர் கிளாஸ் பைலம்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், பைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி இப்படி வந்துடுங்க. இப்போ நமக்கு வந்து பைலம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஹவுஸ் ப்ளே அப்படின்னாவே நமக்கு வந்து எதில் வந்துடும், ஆர்த்ரோபோடாவில் வந்துடும். ஓகேவா, நமக்கு வந்து பைலம் அப்படின்னாவே எதில் வந்துடும், நமக்கு வந்து ஆர்த்ரோபோடாவில் வந்துடும். அதே மாதிரியே நமக்கு வந்து கிளாஸ் ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து இன்செக்டாவில் வந்துடும். ஓகேவா, நமக்கு வந்து பைலம் கிளாஸ் வந்து பார்த்துச்சுக்கோ, நமக்கு வந்து எதில் வந்துச்சு, ஆர்த்ரோபோடா வந்துச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்செக்டாக வந்துச்சு. இப்போ ஆர்டர் அப்படின்னா நமக்கு வந்து டிப்தீரியா, அடுத்தது ஃபேமிலி அப்படின்னா மியூசிடா. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து வந்துடும். ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் we go to see the third question. நமக்கு இந்த தேர்டு கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெஃபினிஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் ஸ்பீசஸ் வாஸ் கிவன் பை எர்னஸ்ட் மேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரியே ஃபோட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்டுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம் வாஸ் கிவன் பை ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தா நமக்கு வந்து த யூனிசெல்லார் ஆர்கானிசம் ஓகேவா, நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிசெல்லார் ஆர்கானிசம் இருக்குது பாருங்கள், இந்த யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில் ரீப்ரொடக்ஷனுக்கும் க்ரோத்தும் நமக்கு வந்து சேம் மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த டெஃபினிஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் ஸ்பீசியஸ் ஓகேவா, நமக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் ஸ்பீசியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர். ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில் நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷனாலும் நமக்கு வந்து ஆர்கானிஸ்டோடைய நம்பர் வில் பி இன்க்ரீஸ்டு, க்ரோத்னாலும் த நம்பர் வில் பி இன்க்ரீஸ்டு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அண்டு டி
இந்த ரெண்டும் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க என்ன நமக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்டோடைய ரீப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ டாக்சிஸ், ஃபோட்டோ ட்ராபிசம், ஃபோட்டோ கைனசிஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே கொஞ்சோண்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ரீகால் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃபோட்டோ டாக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா த மூமெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ், ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டு த லைட். ஓகேவா? நமக்கு லைட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து என்னாகும், மூவ் ஆகும். ஓகேவா? அப்படி மூவ் ஆச்சுன்னா அந்த டெஃபினேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோ டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இந்த ஆர்கானிசத்தோடைய க்ரோத் அப்படிங்கிறதும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லைட். ஓகேவா? லைட்டை நோக்கி நமக்கு வந்து ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆச்சுன்னா அது வந்து ஃபோட்டோ ட்ராபிசம்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்கானிசத்தோடைய ஸ்பீட் ஆஃப் த லோக்கோமோஷன் இட் வில் பி சேஞ்ச்டு த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். ஓகேவா? லைட்டோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து நமக்கு வந்து ஆர்கானிசத்தோடைய ஸ்பீடு வந்து, ஓகேவா, லோக்கோமோஷன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரியே நமக்கு வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரல் லியனஸ். ஓகேவா? காரல் லியனஸ். ஓகேவா? ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஆர்ஹெச் விட்டாக்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன் ஏ அண்டு டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? இதில் பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏ அண்டு டி அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமன்கிளேச்சர்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ இந்த நாமன்கிளேச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் ஆஃப் த யூனிவர்சல் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த ரூல்ஸில் நமக்கு வந்து அங்கே கான்ட்ரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கான்ட்ரே டு த ரூல்ஸ் ஆஃப் த நாமன்கிளேச்சர். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாமன்கிளேச்சரில் இருக்கக்கூடிய ரூல்ஸுக்கு ஓகேவா இல்லாத ரூல்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கான்ட்ரே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அல்லாத அப்படிங்கிற மாதிரி. சரியா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம இந்த கொஷனுக்கு வந்து அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து இந்த நாமன்கிளேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாமே எதில் இருக்கும், நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ லத்தீனில் இருக்கும். ஓகேவா? பயாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லத்தீனில் தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இட்டாலியில் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ணணும். இது நமக்கு தெரியும். தென் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டனாக நம்ம வந்து எழுதும்போது நம்ம வந்து எதில் நம்ம ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோ அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து பார்த்துச்சுக்கோ அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தோன்னா எந்த நேம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீனஸ் நேம் இருக்கணும். தென் வந்து பார்த்தோன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். தென் அடுத்து நமக்கு வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நேம்ஸ் வரும். ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜீனஸ் நேம் வரும். அது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து செகண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து செகண்ட் நேம் எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்பீசியஸோடைய நேம் வந்து இருக்கணும். அந்த ஸ்பீசியஸ் நேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து இருக்கணும். ஓகேவா? நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் த நாமன்கிளேச்சர். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன நமக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் த நாமன்கிளேச்சர். சரி, இங்கே பாருங்கள் நமக்கு வந்து த நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் லெட்டின் அண்ட் ஆர் த இட்டலைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரியே வென் ரிட்டன் பை த ஹேண்ட் த நேம்ஸ் ஆர் டு பி அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள் த பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதில் இருக்கணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லத்தீனில் தான் இருக்கணும். ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த நேம்ஸ் ஓகேவா இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லத்தீன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லத்தீன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெட் லாங்குவேஜ். அதே மாதிரி அதோடைய சென்டென்ஸை வந்து நம்ம வந்து சென்டென்ஸையோ லெட்டர்ஸையோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்பெல்லிங்ஸையோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராங். ஓகேவா. அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். த ஃபஸ்ட் வேர்ட் இன் பயாலஜிக்கல் நேம் ரீப்ரசன்ட் த ஜீனஸ் நேம்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நமக்கு வந்து செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸோடைய நேம்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து நமக்கு வந்து கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து நமக்கு வந்து ராங்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் we go to see the 5th question பாருங்கள். ஓகே, நமக்கு வந்து 5th question வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து which one of the following is a not correct statement அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. நமக்கு வந்து பார்த்துக்கோ ஒரு ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் which one is not correct statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் கொடுத்துருக்காங்க, டாக்ஸானமிக்கல் கீ கொடுத்துருக்காங்க, ஹெர்பேரியம் கொடுத்துருக்காங்க, தென் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து எந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டாக்ஸானமிக்கல் கீலேருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த டாக்ஸானமிக்கல் கீ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு 2 டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் கீன்னு பிரிக்கலாம், அதே மாதிரியே மாடர்ன் டாக்ஸானமிக்கல் கீன்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மியூசியம், அதே மாதிரியே டாக்ஸானமிக்கல் கீ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் கீஸில் வந்து வரும். இதில் வரும் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் கீஸில் வந்து வரும். ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மியூசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மியூசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து நமக்கு வந்து வச்சுருக்கிறதா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மியூசியம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ கலெக்ஷன் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மியூசியம் ஆப்ஷன் ஏ இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி நமக்கு வந்து டாக்ஸானமிக்கல் கீஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலரிட்டிஸ். ஓகேவா. நமக்கு வந்து கம்பேரட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் த சிமிலரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலரிட்டிஸ் ஆஃப் த ஆர்கானிசம், இதுதான் நமக்கு வந்து கீ, டாக்ஸானமிக்கல் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஹெர்பேரியம் அப்படிங்கிறது ட்ரைடு ப்ரெசர்வ்டு பிளான்ட்ஸ் ஸ்பெசிமென்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு கலெக்ஷன் ஆஃப் த லிவிங் பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் த ஸ்டடி ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து இந்த அந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் கீஸில் வந்து பார்த்தோன்னா சுவாலஜிக்கல் பார்க்கு, மெரைன் பார்க்கு, பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ஓகேவா, இது எல்லாமே நமக்கு வந்து வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஏன்னா நமக்கு வந்து மியூசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்டென்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசமாகவும் இருக்கலாம். ஓகேவா. எதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஸ்டடிக்கு அண்ட் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நெக்ஸ்ட் கொஷின் காமன் கேரக்டர் பிட்வீன் டொமேட்டோ அண்டு பொட்டேட்டோ வில் பி மேக்ஸிமம் அட் லெவல் ஆஃப் தேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. நமக்கு வந்து டொமேட்டோவுக்கும் பொட்டேட்டோவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், நமக்கு வந்து டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஒரே ஃபேமிலியில் தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம், சொலனேசி ஃபேமிலி. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டான ஒரு கொஷின்ஸ் இது. ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். Which one of the following organism is scientifically correctly named and correctly printed
அக்கார்டிங் டு தி இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அண்ட் கரெக்ட்லி டிஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 4 அனிமல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 அனிமல்ஸையும் வந்து பார்த்தோன்னா சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா நேமும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரியே கரெக்டாக ப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கணும். நல்லா கொஷின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நமக்கு வந்து நேமும் கரெக்டாக இருக்கணும், சயின்டிஃபிக்காக நேமும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்ட்லி பிரிண்டட் அண்டு கரெக்ட்லி டிஸ்கிரிப்ட். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து கரெக்டாக நேம் இருக்கணும், தென் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட்லி பிரிண்டட். ஓகேவா? நல்லா பார்த்துங்க, கரெக்டாக நேம் இருக்கணும், கரெக்டாக பிரிண்டடாகவும் இருக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சரை பேஸ் பண்ணி அது வந்து கரெக்டாக டிஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸா டொமஸ்டிக்கா. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துச்சுக்கோ, மியூக்கஸா டொமஸ்டிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா நமக்கு வந்து எ காமன் ஹவுஸ் லிசார்ட் எ ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராங். ஓகேவா? ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து என்னது மஸ்கா டொமஸ்டிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹவுஸ் ஃப்ளையை வந்து குறிக்கும். ஓகே, எதை வந்து குறிக்கும்? ஹவுஸ் ஃப்ளையை வந்து குறிக்கும். இதோடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டிப்தீரா. ஓகேவா? அதே மாதிரி இதோடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா மியூசைடா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஏ வந்து கிடையாது. அதே மாதிரியே நமக்கு வந்து பிளாஸ்மோடியம் பால்சிஃபரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து நேம் வந்து கரெக்டு, அங்கே வந்து பாருங்கள் அங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து தப்பு. அங்கே நேம் வந்து கரெக்டு, பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்டு வந்து பார்த்தோன்னா வச்சுக்க தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ புரோட்டோஜோவன். ஓகேவா? நமக்கு வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரங்கிறது புரோட்டோஜோவன். புரோட்டோஜோவன் பேத்தோஜோன்ஸ் காசிங் தி மோஸ்ட் சீரியஸ் டைப் ஆஃப் மலேரியா வந்து காஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரியே நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மோடியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலேரியா வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்மோடியமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 ஹோஸ்ட் செல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று வந்து ஹியூமன் பீயிங் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா? சரி, ஓகே. அதனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ டைஜெனட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். தென் வந்து பார்த்தோன்னா இதோடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்போரோஜாய்ட்ஸ். ஓகேவா? இதோடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் வந்து என்ன, நமக்கு வந்து ஸ்போரோஜாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நேமும் கரெக்டாக இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்களா, தென் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. நமக்கு நேமும் கரெக்டாக, அதே மாதிரி கரெக்டாகவும் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன், நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ டைக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெலிஸ் டைக்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டைகர். ஓகேவா? நமக்கு வந்து ஃபெலிஸ், ஓகேவா, டைக்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த இண்டியன் டைகர் வெல் ப்ரொடெக்டட் இன் கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னா நேம் கரெக்டு, நம்ம வந்து அந்த பைனாமியல் நேம் தான் இருக்குது கரெக்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கும் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த அனிமல்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. இந்த அனிமல்ஸ் வந்து எங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா நம்ம அந்த ஆப்ஷன் சி வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேவா? தென் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி பாருங்கள், ஈகோலை. ஈகோலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபுல் நேம் வந்து பார்த்தோன்னா என்டெமிபா கோலை. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்லி அக்யூரிங் இந்த பாக்டீரியம் இன் ஹியூமன் இன்டெஸ்டைனில் வந்துருக்கும். இங்கே நம்ம கொடுத்துருக்க நேம் வந்து கரெக்டாக எழுதலை. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நேம் வந்து கரெக்டாக எழுதலை. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு வந்து என்ன, இதுவும் நமக்கு வந்து ராங். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நேமும் கரெக்டாக ரைட் பண்ணி, ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணது வந்து எதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரத்தை தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து டிஸ்கிரிப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கரெக்டாக நேம் கொடுத்து கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணி தென் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வந்து எதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம்க்கு மட்டும்தான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பிங்கிறது வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, which one of the following animal is correctly matched with particular taxonomic categories அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து அந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸோடு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா டைகர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து டைக்ரீஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ், இது கரெக்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டில் ஃபிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கட்டில் ஃபிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட்டில் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பைலம் வந்து மொலஸ்கா. ஓகேவா? இதோடைய பைலம் வந்து என்ன? மொலஸ்கா. இதோடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்லோபோடா. ஓகேவா? இதோடைய கிளாஸ் வந்து என்ன? செப்லோபோடா. ஓகேவா? நமக்கு வந்து மொலஸ்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் ஃபிஷ்ஷோடைய பைலம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் கிடையாது, பைலம். இதோடைய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்லோபோடா. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா செப்டியா. ஓகேவா? அதே மாதிரி ஹியூமன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹியூமன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரைமேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைமேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர். இதோடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஹோமினிடே. ஓகேவா? ஹியூமன் ஃபேமிலி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமினிடே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் சிங்கிறது ராங்கு, அதே மாதிரியே பிங்கிறது நமக்கு வந்து ராங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை. இப்போ ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து பார்த்துக்கோ மஸ்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. இதோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரா. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? டைகர் அப்படின்னா டைக்ரீஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ், அது வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th கொஷின். Which one of the following accept is an exclusively character of the living things? நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்தா நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர் ஆஃப் த லிவிங் திங்ஸ் அப்படின்னா ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அக்யூர் இன் விட்ரோ, இது ராங்கு. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் மாஸ் ஃப்ரம் இன்சைடு ஒன்லி அப்படின்னா நமக்கு வந்து அவுட் சைடும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் ஆஃப் ஈவெண்ட் ஹேப்னிங் இன் த என்வாமெண்ட் அந்த மெமரிஸ் அப்படிங்கிறது இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் பை அக்ளிமேஷன் ஆஃப் மெட்டீரியல் போத் சர்ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வி கோ டு சி த 10th கொஷின். ICBN. ஓகேவா? நமக்கு வந்து நாமன்கிளேச்சர் நேம் கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாமன்கிளேச்சர் கமிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ICBN கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ICBN அப்படின்னாவே இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் த பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், இது நமக்கு ஈஸி தான். அதே மாதிரியே நமக்கு வந்து ICZNன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் த zoological நாமன்கிளேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் த zoological நாமன்கிளேச்சர். பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்கக்கூடியது. இதே வந்து பார்த்தோன்னா அனிமல்ஸுக்கு நேம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா zoological நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? zoological நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதோடைய இப்போ நமக்கு இந்த நாமன்கிளேச்சருடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து லியனஸ் தான். ஓகேவா? நமக்கு வந்து இதே மாதிரியே பைனாமியல் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னது வந்து பார்த்தோன்னா நமக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா காரல் லியனஸ் தான். ஓகேவா? இவர் வந்து பார்த்தோன்னா இவருடைய ஃபிலாசபிக்கா பொட்டானிக்கா அப்படிங்கிற புக்கில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைனாமியல் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரியே நமக்கு வந்து ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னும் என்ன பண்ணியிருக்காரு? மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வி கோ டு சி த The living organism can be unexceptionally distinguishing from the non-living things and base their ability for. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரில் நமக்கு வந்து லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ட்ராக்ஷன் வித் என்வாமெண்ட் அண்டு ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். ஓகே, என்வாமெண்ட்டோடு நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகி ஒரு ப்ராக்ரெஸ்ஸான ஒரு எவல்யூஷன் வந்து நடக்கணும்
அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா லிவிங் திங்ஸ்க்கு இருக்குது, நான் லிவிங் திங்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா. ஒரு நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து நிறையா இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. இதுவுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிற பேசஸ்லாம் வரும். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து என்வாமெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் ஆகும். தென் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா. நமக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம என்வாமெண்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னா த டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு எவல்யூஷன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. அதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லிவிங் திங்ஸ் எல்லா லிவிங் திங்ஸுமே நமக்கு வந்து நடக்க போகிறது கிடையாது. ஓகேவா. ஸோ மியூட்லையெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்சண்ட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுங்கிற கேரக்டரையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. தென் வந்து பார்த்தோன்னா க்ரோத் அண்ட் மூவ்மெண்ட்டு. இந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சிக் இருக்குது, எக்ஸ்ட்ரன்சிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்ட்ரன்சிக் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா லிவிங் திங்ஸில் இருக்கும். எக்ஸ்ட்ரன்சிக் க்ரோத்னால் நமக்கு வந்து நான் லிவிங் திங்ஸில் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த க்ரோத் அண்ட் மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து இந்த ரெண்டுக்கும் செப்பரேட்டான ஒரு கேரக்டர்ஸை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. தென் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் டு த டச். ஓகேவா. இது மட்டும்தான் நமக்கு வந்து லிவிங் திங்ஸ்க்கு உண்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு லிவிங் திங்ஸை வந்து நம்ம வந்து ஒரு டச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலஸ் டு தி ரெஸ்பான்ஸ். ஓகேவா. என்ன ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது வந்து எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லிவிங் திங்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பொட்டானிக்கல் கார்டன். ஓகேவா. நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து தே ப்ரொவைட் பியூட்டிஃபுல் ஏரியா ஃபார் ரீக்ரியேஷன். ஓகேவா. ஒரு பியூட்டிஃபுல் ஏரியாவாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது தான் பொட்டானிக்கல் கார்டனுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரியே ஒன் கேன் அப்சார்வ் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் தேர். ஓகேவா. நமக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா தே அலோ எக்ஸைட் கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெர்ம் பிளாசம். ஓகேவா. எக்ஸைட் கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெர்ம் பிளாசம். தென் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா தே ப்ரொவைட் த நேச்சுரல் ஹேபிட் ஃபார் த வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். தே அலோவ் த எக்ஸைட் கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த ப்ரொடெக்டிங் த என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா. பை ரிமூவிங் ஃப்ரம் ஓகேவா. அது இருந்த பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனில் அந்த ரேர்லி பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்தோன்னு வளர்க்குறோம். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டனுடைய என்ன மெயின் ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எக்ஸைட் கன்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சைட் கன்சர்வேஷன் இருக்குது, அதே மாதிரி எக்ஸைட் கன்சர்வேஷன் இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வி கோ டு சி த இன்சைட் கன்சர்வேஷன். இன்சைட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஓகேவா. கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் த்ரூ their ப்ரொடெக்ஷன் வித்தின் தி நேச்சுரல் ஈகோசிஸ்டம். ஒரு நேச்சுரல் ஈகோசிஸ்டத்துலேயே அதோடைய பிளேஸ்லேயே அந்த ஆர்கானிசத்தை நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கன்சர்வேஷன் பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட். இதே அந்த ஆர்கானிசத்தை அதோடைய பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னொரு பிளேஸ், அதாவது இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பிளான்ட்ஸையோ இல்லை அனிமல்ஸையோ நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணோம்னா அது வந்து பார்த்தோன்னா எக்ஸைட் கன்சர்வேஷன். ஓகேவா. இந்த இன்சைட் கன்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, அதே மாதிரி நேஷ்னல் பார்க்கு, வைல்டு லைஃப் சான்ச்சுரிஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு, ஸ்கேடு, ஓகேவா, குரூப்ஸ், இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்சைட் கன்சர்வேஷனில் வரும். அதே மாதிரி எக்ஸைட் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வேற ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம வந்து அந்த ஆர்கானிசத்தை எடுத்துகிட்டு வந்து நாம் ஒரு பிளேஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்ஸைட் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த எக்ஸைட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்சைட் கலெக்ஷன் இருக்குது, அதே மாதிரியே ஜீன் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஃப்சைட் கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வரும், ஜுவாலஜிக்கல் பார்க் வரும், அதே மாதிரி வைல்டு லைஃப் சஃபாரி ஃபாக்ஸ் வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பரேட்டா அப்படின்ட்டு வரும்.
இந்த ஆர்பிரேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கார்டன் வித் ட்ரீஸ் அண்டு சப்ஸ் இந்த ரெண்டு இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா ஆர்பிரேட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸைட் கன்சர்வேஷனில் ஆஃப்சைட் கலெக்ஷனில் ஓகேவா இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பீசியஸ் ஆர் கன்சிடர்டு எஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்பீசியஸ் அப்படின்னு என்ன, இட் இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் த டாக்ஸானமி. நமக்கு வந்து ஒரு டாக்ஸானமியோடைய வந்து பார்த்தோன்னா ஒரு பேசிக் யூனிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ஸ்பீசிஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரியே டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் எ ஜெனட்டிக்லி அண்ட் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் அண்ட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். ஓகேவா? நமக்கு வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் அதே மாதிரியே நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவும் சிமிலராக இருக்கும். ஆனால் அந்த ஆர்கானிசத்தை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே மட்டும்தான் என்ன நடக்கும், இன்டர்பீடிங் வந்து நடக்கும். ஓகேவா? அப்படி இன்டர்பீடிங் நடக்கும்போது தான் அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெர்டைல் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே ஒரு ஸ்பீசிஸுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் நம்ம வந்து மேட்டிங் பண்ணணும் அப்படின்னோம்னா கிராஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா we give a sterile organisms. நம்ம எக்ஸாம்பிள் மியூல் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரியே நமக்கு வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸைட்டட் ஸ்பீசிஸ்லேருந்து தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு நியூ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆரிஜினேட்டட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன், லோயஸ்ட் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கான்செப்ட் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் விச் கேனாட் பி டிஃபைன்ட் அப்சல்யூட் டேர்ம்ஸ், இதுவும் ராங்கு. அதே மாதிரி ரியல் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் டிவைஸ் பை டாக்ஸானமிஸ், இதுவும் ராங்கு. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னா இட் இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to see the பயோசிஸ்டமேட்டிக் எய்ம்ஸ். ஓகேவா? நமக்கு பயோசிஸ்டமேட்டிக்ஸ் எய்ம்ஸ். இப்போ நமக்கு வந்து பயோசிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம். டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டாக்ஸானமி அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாக்ஸானமியில் நம்ம வந்து அனிமல்ஸை வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடியதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸானமி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே டாக்ஸானமி அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஈகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்ஸ். இந்த கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு அனிமல்ஸை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணோம்னா அது வந்து டாக்ஸானமி. இதோட அந்த அனிமல்ஸுடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, தென் என்வாமெண்டல் அடாப்டேஷன், தென் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்பீசியஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸை வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னோம்னா இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா? இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அண்டு டாக்ஸானமிக் இந்த ரெண்டோடைய எய்முமே நமக்கு வந்து சேம் தான். என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த அனிமல்ஸ் ஃபார் த கெட்டைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரூல்ஸ். ஓகேவா? ஒரு பிரின்சிபல் ஆஃப் ரூல்ஸை வச்சு நம்ம வந்து அனிமல்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் அண்டு டாக்ஸானமியோடைய எய்ம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காரல் லியோனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமல்ஸை வந்து ஆர்கானிசத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீசியஸ், தென் என்வாமெண்டல் அடாப்டேஷன், இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்பீசியஸ். அதாவது நமக்கு வந்து எவல்யூஷன் அண்டு ஜெனட்டிக்கல். ஓகேவா? இந்த ரெண்டு பைலோஜெனட்டிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த பாட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜி கேரக்டர்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயோசிஸ்டமேட்டிக் கிடையாது. அதே மாதிரியே டீலிமிட்டிங் வேரியஸ் டேக்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷிங் தேயர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தேயர் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டாப்ளிஷிங் தி
phylogeny and the totality of various parameters from all field of studies. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து எவல்யூஷன் அண்டு பைலோஜெனி ஜெனட்டிக்ஸ் ரெண்டுமே வருது. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கலாம். ஆப்ஷன் டி வந்து பார்த்துக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஆன் பேஸ்ட் ஆன் தேர் சைட்டாலஜிக்கல் கேரக்டர். சைட்டாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் எவல்யூஷன் ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ் இந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது பயோசிஸ்டமேட்டிக்ஸோடைய எய்ம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் we go to see the which of the following is less general characters as compared to the genus. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த என்னது ஜீனஸ்க்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ எந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜீனஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா எந்த லெவலில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் வேணாம், நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ இந்த டாக்ஸானமிக்கல் ஹிராசிஸ் எடுத்துக்கலாம். டாக்ஸானமிக்கல் ஹிராசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பைலம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிவிஷன், நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிங்டம், டிவிஷன், கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ். ஓகேவா, நமக்கு இந்த ஸ்பீசியஸ் எல்லாம் கம்பைன் ஆனது தான் ஜீனஸ். இந்த ஜீனஸ் எல்லாம் கம்பைன் ஆனது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபேமிலி. இந்த ஃபேமிலியெல்லாம் கம்பைன் ஆனது தான் ஆர்டர், ஆர்டர்லாம் கம்பைன் ஆனது தான் கிளாஸு, கிளாஸ்லாம் கம்பைன் ஆனது தான் டிவிஷன், டிவிஷன்லாம் கம்பைன் ஆனது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லெவல் மேலே போக போக அந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதே கீழே வர வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டாக்ஸானமிக்கல் ஹிராசிஸில் நமக்கு வந்து அந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா லெஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த டாக்ஸானமிக்கல் ஹிராசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து வரது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்பீசிஸ் வரும். அடுத்து ஸ்பீசிஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஃபேமிலி. ஓகேவா, தென் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளாஸு, டிவிஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஜீனஸுக்கு கீழே ஸ்பீசிஸ் தான் இருக்குது, ஜீனஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளாஸு, ஃபேமிலி, டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஜீனஸோடு நமக்கு வந்து அதிகமாக ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து போகிறது வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸு, டிவிஷன், ஃபேமிலியில் தான் வரும். இந்த ஸ்பீசியஸ் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நமக்கு வந்து லெஸ், அது கம்மியான ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 16th கொஷின் பாருங்கள். ஜென்ரா பிளான்ட்ரான் அப்படிங்கிற புக்கை வந்து ரைட் பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பெந்தம் குக்கர். ஓகேவா, யார் வந்து இந்த புக்கை வந்து ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெந்தம் குக்கர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரைட் பண்ணார். இங்கே எங்க்லர் பிராண்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இவர் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ டை நேச்சுரலிஷன் பிளான்ஷன் அப்படிங்கிற புக் வந்து ரைட் பண்ணியிருக்கார். அதே மாதிரியே ஹட்சிசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற புக்கை ரைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹட்சிசன்ஸ். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். டாக்ஸான் இஸ் ஏ யூனிட் ஆஃப் குரூப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து 17th கொஸ்டின் வந்து பார்த்துக்கோ டாக்ஸான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்ஸான் இஸ் த யூனிட் ஆஃப் குரூப் ஆஃப். ஓகேவா, நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நமக்கு வந்து நிறையா அனிமல்ஸ் வந்து இருக்குது. அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம கிளாசிஃபை இன்ட்டு குரூப்ஸாக நம்ம பிரிப்போம். ஓகே, என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து குரூப்ஸாக பிரிப்போம். அந்த அனிமல்ஸை வந்து குரூப்பாக பிரிக்கணும் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்டகரிஸ் வைஸாக தான் நம்ம வந்து குரூப்பாக பிரிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் டேர்மில் நம்ம வந்து கேட்டகரிஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து சயின்டிஃபிக் டேர்ம்ஸில். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ கேட்டகரிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தா நமக்கு வந்து சிங்குலர் ஃபார்மில் தான் வந்து பார்த்தா நம்ம வந்து டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ளூரலில் வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து யூனிட் ஆஃப் குரூப் ஆஃப் டாக்ஸானமி. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லியனஸ் இஸ் கிரெடிட்டட் வித். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா லியனஸ் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு வந்து என்ன கிரெடிட்டட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ நம்ம அப்படியே ஈஸியாகவே சொல்லிடலாம் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகேவா, பைனாமியல் நாமன்க்ளேச்சர் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோப்,
அண்ட் டிஸ்கவரி ஆஃப் blood circulations. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்துக்கோ அதர் ஆத்தர்ஸ் வந்து வருவாங்க. நம்ம சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர்னால் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா, கார்ல் லியனஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து த சீக்வன்ஸ் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் நமக்கு வந்து இந்த டாக்ஸானமிக்கல் ஹியரசிஸ் போட்டோம்னாவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிங்டம், தென் டிவிஷன், கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீனஸ், ஸ்பீசியஸ். ஓகேவா, இதில் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ட்ரைப், ஜீனஸ், ஸ்பீசியஸ்னு வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு த டேர்ம் பைலம் வாஸ் கிவன் பை. நமக்கு வந்து இந்த டேர்ம் பைலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவியர். ஓகேவா, நமக்கு வந்து கியூவியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பைலம் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியூவியர் தான். நமக்கு வந்து ஹேக்கல். ஓகேவா, ஹேக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் த பைலோஜெனட்டிக் ட்ரீ கிளாடோகிராம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்துக்கோ இந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸை வந்து வச்சுக்கிட்டு நமக்கு அந்த எவல்யூஷன் ஆஃப் அந்த ட்ரீஸ் வந்து நம்ம வந்து டயக்ராம் போடுவோம்ல. ஓகேவா, அதை வந்து கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கல். தியோபரட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த பாட்டனி. லியனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் பைலம் வாஸ் கிவன் பை குவியர். அதே மாதிரி a group of animals or plants with similar traits of any rank. ஓகேவா, நமக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகேவா, நமக்கு வந்து a group of plants. ஓகேவா, இதில் நல்லா பார்த்துங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a group of plants with similar traits அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீசிஸ்க்கு தான் போவோம். ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனி ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேங்காக வேணாலும் இருக்கலாம். நமக்கு வந்து அந்த டாக்ஸானமிக்கல் ஹியரசிஸில் எந்த ரேங்க்கில் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அப்படியே பிரிப்போம். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாக்ஸான் தான் வரும். நல்லா பார்த்துங்க, எனி ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எ குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் சிமிலர் ட்ரைட்னா நம்ம வந்து ஸ்பீசிஸ்க்கு போயிடும். ஓகேவா, அங்கே ஆஃப் எனி ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனி ரேங்க் அப்படின்னா கேட்டகரிஸ் இதில் தான் நம்ம பார்ப்போம். கேட்டகரிஸை தான் நம்ம வந்து பிரிப்போம். அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து என்ன வரும், டாக்ஸான் தான் வரும். ஓகேவா, இங்கே வந்து என்ன வரும், நமக்கு வந்து டாக்ஸான் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டாக்ஸான். ஓகேவா, இப்போ டாக்ஸான் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் டாக்ஸான் நமக்கு வந்து டாக்ஸானமிக்கல் குரூப் ஆஃப் எனி ரேங்கிங். ஓகேவா, இப்போ தான் லாஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா, அதனால் வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் குரூப் ஆஃப் எனி ரேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே த பேசிக் யூனிட் ஓகேவா ஆஃப் டாக்ஸானமி ஆர் கிளாசிஃபிகேஷன். நமக்கு வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா எதை சொல்லலாம், நமக்கு வந்து ஸ்பீசியஸ், கிங்டம், ஓகேவா, ஃபேமிலி, வெரைட்டின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா, ஸ்பீசியஸ் தான். ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த 24th கொஷின் லியனஸ் எவால்வ் த சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர்ஸ். ஓகேவா, அந்த நாமன்கிளேச்சர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் கொடுக்கக்கூடிய அந்த நாமன்கிளேச்சர் சிஸ்டம் நமக்கு வந்து எத்தனை நேம் கொடுக்கணும்னு சொன்னார், 2 நேம் கொடுக்கணும்னு சொன்னார். ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம் வரணும். அதே மாதிரியே செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம் வரணும்னு சொன்னார். பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஓகேவா, அதே மாதிரியே த டேர்ம் நியூ சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் தான் பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜூலியன் ஹக்ஸ்லே அப்படிங்கிறவர் நமக்கு வந்து இந்த டேர்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவா, இப்போ இந்த நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜிக்கல், மார்ஃபாலஜிக்கல், ஜெனட்டிக்கல், அனாட்டமிக்கல், பேலனஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆர்கானிக்ஸில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் we go to see the static concept of species was put forward by. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னு டி கேண்டூல். ஓகேவா, டி கேண்டூல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆகஸ்டின் பைரமஸ் டி கேண்டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆகஸ்டின் பைரமஸ் டி கேண்டூல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து கொடுத்தவர். கார்ல் லியனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து லியனஸ் வந்து பார்த்தோன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர். டார்வின் அப்படின்னு பார்த்தோன்னா எவல்யூஷன். ஓகேவா,
ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் இது நமக்கு தெரியும். நமக்கு வந்து தியோப்ராட்டஸ். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார், நமக்கு வந்து த ஸ்டாட்டிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோப்ராட்டஸ். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு த லிவிங் வேர்ல்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இல்லை சம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செகண்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.